அங்க இருக்கிற எல்லா ராஜாக்களும் உட்காந்துக்கிறாங்க. சிசுபாலன்னு ஒரு ராஜா, அவர் யாருன்னு சொன்னமாக்கா சேதி நாட்டுன்னு ஒரு நாட்டுடைய மன்னன். அவர் முறையான யாருன்னு சொன்னமாக்கா கிருஷ்ணருக்கு சொந்த அத்தை புள்ள, கிருஷ்ணருக்கு சொந்த அத்தை மகன். அவன் சொல்றான், அவன் ஒரு இடப்பையன், அவனை போய் நான் முதல் மரியாதை ராஜசபையில அவன் ஒரு இடைய அவனுக்கு எதுக்கு போய் முதல் மரியாதை எல்லாரும் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. பேசுறோம்னா ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க பேரு. அவன் என்ன பண்றான், கிருஷ்ணனு கெட்டவா நான் திட்டுறான். இவரு ஒண்ணு எண்ணிக்கினே வராது. 1 2 10 15 20 25 30 40 50 60 70 80 90 100 முறை அவரை திட்டான். 101வது முறை திட்ட உடனே எழுந்து கையில இந்த சக்கரத்தை விட்டாரா, விட்ட உடனே நேரா போய் அவன் கழுத்தை வெட்டி அந்த ராஜசூய யாகத்தினுடைய அந்த சபையிலேயே அவன் கழுத்து துண்டாகி கீழே விடுறான். அப்ப என்னடா இவர் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னா, அவன் பிறக்கும் பொழுது 4 கையோடு பிறந்தான். எத்தனை கையு? 4 கை, 3 கண்ணு, 2 கண்ணு இல்லாம நெற்றி கண்ணு ஒண்ணு இருக்கான். எல்லா மன்னர்களையும் அழைப்பு வைக்கும் போது ஒரு அசரீரம் வருதான், யாரு தொட்டால் இந்த கையோ எக்ஸ்ட்ரா கையோ எக்ஸ்ட்ரா கண்ணோ மறையோ அவங்களாலதான் இவனுக்கு அழிவு அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரம் சொல்றான். எல்லா ராஜாக்களையும் கூப்பிட்டு இவனை ஆசீர்வாதம் பண்ண சொல்றாங்க. குழந்தையா இருக்கிற போது நம்ம அம்மா அப்பாலாம் அப்ப எல்லாரும் வந்து இவரை தொட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க. யாரும் தொட்டுட்டு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஒன்றும் நடக்கல. கடைசியா கிருஷ்ணர் வராரு. அவர் வந்து உட்காந்து அவர் மடியில உட்காந்து இந்த குழந்தைய போடுறாங்க. போட்ட உடனே அவர் உடம்புல இருந்த அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாற்றி போச்சான். என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இருந்தது? 2 கையை மாற்றி போச்சு. மறைஞ்ச உடனே அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு சொந்த அத்தை கிருஷ்ணருக்கு, கிருஷ்ணா யாரால வந்து யார் தொட்டா இவனுக்கு கண்ணும் கையும் மறைதோ அவனாலதான் இவனுக்கு மரணம்னு சொல்லி அசதி சொல்லிச்சு. தயவு செஞ்சு என் மகன் கிருஷ்ணான்னா 100 தப்பு பண்ற வரைக்கும் அவனை மன்னிக்கணும் நீ அப்படின்னாங்க. எத்தனை தப்பு? 100 தப்பு பண்ற வரைக்கும் அவனை மன்னிக்கணும்னாங்களா. அதான் நீங்க சொல்ற முடியாவே நான் நம்புகிறேன். அந்த சபையில 100 தப்பு பண்ண பிற்பாடு 101வது தப்புக்கு அவன் கதை எடுத்துட்டாங்க. இந்த சிசுபாலன் யார் அப்படின்னு சொன்னமாக்கா அதுக்கு ஒரு வரலாறு. வைகுண்டத்துல மகாலட்சுமி பெருமாள் பட்டு இருக்காரு பஞ்சனை மேல. எந்த பஞ்சனை? ஆதிசேஷன் இருக்கிற பஞ்சனை மேல பட்டுங்கிறாரு. மகாலட்சுமி படத்துல காலை அழுத்திக்கிறாங்க. 2 பேரும் இருக்கும் பொழுது துர்வாச முனிவர் வந்து மகாவிஷ்ணுவை தரிசிக்கணும்னு சொல்லிட்டு நேரம் வரும்பொழுது என்ன வந்து வெளியில வந்து ஒரு கோயிலையோ 2 வாயில் காப்போடு நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லா கோயிலும் இருப்பாங்க. இங்கே இருக்கிறாங்களா? துவார பாலகர்கள்னு பேரு. அந்த வைகுண்டத்தில் இருக்கிற 2 பேருக்கும் என்ன பேருன்னா ஜெயன் விஜயன்னு பேரு. பேரு என்ன? ஏன்னா அந்த நிகழ்ச்சியில நான் கேட்பேன் பேரு சின்ன சொன்னீங்கன்னா ஜெயன் விஜயன்னு பேரு. துர்வாசர் வர இருப்பாரு. மகாலட்சுமி உள்ள உட்காந்து இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல இவரை எப்படி உள்ள அனுப்புறதுன்னு சொல்லிட்டு, சாமி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறோம், எங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. பெருமாள மகாலட்சுமி உள்ள பேசிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்ச நேரம் போட்டு உள்ள போலாம் நீங்க அப்படின்னு சொன்ன உடனே சாதாரணமாவே இருக்கிற முனிவர்கள்லயே ரொம்ப கோபக்காரங்க துர்வாசர் தான். பயங்கர கோபம் வரும், சக்தின்னு கோபம் வந்துடும். அவர் கோபப்பட்டு யாரையா சந்திச்சாருன்னா இவருக்கு பலம் கூட்டிடுமா தானாவே துர்வாசருக்கு வாலி மாதிரி. அந்த மாதிரி என்ன பண்ற தடுத்தோம்னா இவருக்கு எக்கச்சக்கமான கோபம் வந்துச்சு. நீ யாரா பகர் என்ன போய் தடுத்து நீங்க 2 பேரும் சொல்லிட்டு 2 பேரும் தண்ணியை வைக்கிறாரா கமடா எப்படி வச்சாரா மூஞ்சி மேல. 2 பேரும் மூலவத்தில் போய் பரவடா போகடா அப்படின்னு சொல்லி சாமி விட்ட உடனே இந்த சட்டத்தை கேட்டு பெரும்பாலே வெளியே வந்துட்டு காலில் வந்து கத்துறாங்க. 5000 ரூபாய்க்கு
வக்கீல் வேலைக்கு. உங்களுக்கு அங்கே தான் கிலோ பொங்கல் கழிச்சானா பொங்கல் கழிச்சு தான் இனிமேல். சரி ஆமாம். பூலோகத்துல 7 பிறவி போய் பிறக்கணும். ஏழு பிறவி பிறந்து என்னுடைய பக்தனா நீங்க வாழ்க்கோ. அப்படி இல்லையா 3 பிறவி எடுங்க, எனக்கு பகைவனா வாழ்ங்க. யாருக்கு? கிருஷ்ணருக்கு சொல்றாரு அவரு. 7 பிறவி எடுத்து என்னுடைய பக்தனா வாழ்ங்க, இல்லைன்னா 3 பிறவி எடுத்து என்னுடைய பகைவனா வாழ்ங்கன்றாரு. 7 பிறவி எடுத்து பக்தனா வாழ்ந்தா எவ்வளவு நினைப்பாங்களோ கிருஷ்ணரை, அந்த நினைப்ப பகைவனா பிறந்தா 3 பிறவிலே நினைப்பாங்களாம். பகைவர்களுக்கு 24 மணி நேரம் எதிரியை பத்தி தான் திட்டம் அழிக்கணுன்ற எண்ணம் வருமா வராதா? அதனால பகைவனா பிறந்தமாக்கா 7 பிறவில பக்தர் நினைக்கிறத விட அதிகமா நினைப்பானா 3 பிறவில. அதனால உனக்கு 3 பிறவி பகைவனா கொடுக்குறேன், எதுடா உன கேளுக்கிறாரா? ஐயோ சாமி, நான் சீக்கிரமா உங்ககிட்ட வந்துடுறா, எனக்கு 3 பிறவியோ கொடுங்க அப்படின்னாங்களாம். 2 பேரும் யாராரு? ஜெயன் விஜயன். 3 பிறவி கொடுங்க, நாங்க சீக்கிரமா உங்ககிட்ட வந்துடுறோம் அப்படின்னாங்களாம். சரிடா, நீங்க 3 பிறவி எடுத்து எனக்கு பகைவனா இருங்கடான்னாங்களாம். முதல் பிறவி எடுக்கிறாங்க. இரண்யன் இரண்யாட்சன் சொல்லி 2 அரக்கர்கள். இரண்யன் யாருன்னு சொன்னா பிரகலாதனுடைய அப்பாவா ஒரு அவதாரம். அவனுக்கு இன்னொரு ஆள் இரண்யாட்சன். முதல் அவதாரத்துல 2 பேரை எடுத்து பிறப்பு எடுத்து கிருஷ்ணருக்கு எதிரமாவே நின்று ஒரே கராட்டா பண்ணி கிருஷ்ணராலையே அழிச்சு போறாங்க. நரசிம்ம அவதாரம் 2 ஆண்டு பக்த பிரகலாதனுக்காக. முதல் பிறவில இவங்க 3 பேர் தான், இந்த 2 பேரும் 3 பிறவி எடுக்க போறாங்க பேரு. அதுல ஒரு பிறவி இரண்யன் இரண்யாட்சன், இவங்க 2 பேரும். அடுத்த யுகத்துல பிறகுறாங்க 2 பேரும். அடுத்த பிறவி என்னன்னு கேட்டோமாக்கா, இலங்கையில ஒரு அரக்கம் வாழ்ந்தானே, யாரு? ராவணன். ராவணனுக்கு தம்பி ஓட்டம் ஒரு பெரிய மாவீரன் இருந்தான். யார் தெரியுமா? கும்பகர்ணன். ராவணன் கும்பகர்ணனுமா அடுத்த பிறவில பிறகுறாங்களா 2 பேரும். 2 பேரும் கிருஷ்ணராலேயே ராமர் யாரு? கிருஷ்ணனுடைய அவதாரம் அடிப்பட்டு அவங்களாலே செத்து போய் அடுத்து ஒரு பிறவி எடுக்கிறாங்க. அந்த பிறவினா என்னன்னு கேட்டோமாக்கா, கிருஷ்ணனை கொன்றதுக்காக ஒரு அவதாரம் எடுத்தாரு. யாரு? கம்சனும் சிசுபாலன். இவனுக்கு 2 பேரும் தான் 3 பிறவி எடுக்கிறாங்க, பகைவர்களாக. அந்த கம்சனை அழிச்சாரு. சிசுபாலன் இருந்து இப்போ சிசுபாலனை சக்கரத்தை விட்டு அழிக்கிறாரு. இந்த ராஜசூர யாகமான ஒரு சபையில அழிச்ச உடனே அவர் தலை போய் துண்டா உழுது அவருடைய உடம்புல இருந்து அப்படியே ஆன்மா மேல வந்தா, கழுத்துக்கு மேல சிசுபாலனுடைய உடம்புல இருந்து அப்படியே மேல வந்து நேரம் வந்து கிருஷ்ணன் கிட்ட வந்து கிருஷ்ணன் உடம்புல வந்து ஐக்கியமாகலாம். இதை பார்த்தவங்க எல்லாரும் என்னடா இவன் கொன்னா இவன் உடம்புல வந்து அந்த ஆன்மா வந்து ஜோதியா வந்து ஐக்கியமாகுதுன்னு சொல்லி அவர்கிட்ட எதனால கிருஷ்ணா இந்த மாதிரி நடந்ததுன்னு கேட்டவுடனே அப்போதான் இந்த வரலாறு 3 பிறவி எடுத்தாங்க. 7 பிறவி எடுத்து பக்தனா இருக்கிறான்னு கேட்டா இல்ல, 3 பிறவி எடுத்து நான் கிட்ட வந்து சொன்னாக்கா இவங்க 2 பேருனா ஜெயனா விஜயனா என்னுடைய வாயில் காப்பவர்கள் சொல்லி அவங்களுக்கு மோட்சத்தை கொடுத்தாரு. திருப்பம் பழகிட்டு 2 பேரை வந்து வைகுண்டத்தில் போயிட்டு வாயில் காப்பவர்களா நிற்கிறாங்களாம். அந்த மாதிரி அரக்கர்களா பிறந்து இவருக்கே பகைவரா இருந்து இவர்கிட்ட போன 2 வாயில் காப்பவர்கள் ஜெயன் விஜயன் தான். முதல் அவதாரம் என்னது? இரண்யன் இரண்யாசன். 2வது அவதாரம் ராவணன் கும்பகர்ணன். 3வது அவதாரம் சிசுபாலன். பகைவர்களா பிறந்து 3வது பிறவியை முக்கிட்டு இளன் கிட்ட போய் கிட்ட சேர்ந்துடுறாங்களாம். மற்றவங்களாம் போன்ற காக்கில சிசுபாலனுடைய ஆன்மா மட்டும் நேராக உடம்புல கலக்கம் போட்டு எல்லாரும் கேட்குறாங்க. கேட்டவுடனே அப்போ இந்த தகவலை சொல்லி இந்த கதையை சொன்னாராம். அந்த மாதிரி பகைவர்களா இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்ன நினைக்கிறாங்களா, சிவபெருமான நம்ம எல்லாருமே நாம வந்து சாமி கும்பிடன்ற மாதிரி அத்தனை பேர் என்ன சொல்றாங்க, நம்ம கூட அதிகமா மனசுல நினைச்சுக்கிறாங்களா கடவுள். அதனாலதான் இவங்க முன்னே பிறவி எடுத்து பகைவர்களா வாழ்ந்தா 7 பிறவி எடுத்து பக்தர்கள் எவ்வளவு நினைப்பாங்களோ அதோட அதிகமா நினைச்சாங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி நாம எந்த நேரமும் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தோம். பண்ண அற்புதமான திருவுருவம் நமக்கு கிடைக்கும். அற்புத
தெய்வமான இறைவனுடைய